அவங்க அப்பே தகரட்டப்பா தரகரு எங்க போயிட்டு ஹலோ how are you how do you do doing well come on உருகுடுப்புக்காரன் பாஷையில பேசுறேன் என்ன மரத்தடியில நிக்கிற ஐயா பக்குவமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறேன் ஐயா உங்ககிட்ட எதிரா பணம் ஐயா நீ என்ன நினைக்கிற காவி வேட்டின்னு நினைச்சியா இந்த ஐயா 1,00,000 ரூபாய்க்கு அதிபதியா 1 lakh எங்க பேங்க்ல இருக்கிறத சொல்றியா அட என்னய்யா நீ நான் சின்ன பையனா இருக்கிறேன் எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு சொல்லி எங்க ஐயா 1,00,000 ரூபாயை இன்சூர் கம்பெனில போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுங்கடான்னு போயிருக்காருயா அப்போ ராவ் பகதூர் வீட்டுல அட என்னய்யா நீ ராவ் பகதூர் எங்க அப்பா ஒன்னா ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ஐயா இந்தாயா ராவ் பகதூர் இந்த பையனை பாத்துக்கன்னு எங்க அப்பா சாவர காலத்துல கொண்டு வந்து விட்டாரு அவங்க வீட்டுல ஐஎம் செக்ரட்டரி ஆளினால் டாப் குக்கிங் இம்பாசிபிள்யா அப்படியா சரி இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா இல்ல நாகப்பழம் மாதிரி கருப்பா ரெட்ட சடை போட்டுக்கணும் 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா எதுக்கு என் வாழ்க்கை துணைவியா வர்றதுக்குயா கேக்குறீங்க அது நம்ம கிட்ட இருக்க போட்டோவை பரட்டு பாத்துறேன் போட்டோவுல இல்ல முதல்ல ஒண்ணு போட்டோ எடுக்கிறேன் எல்லார்கிட்டையும் காமிக்கிறேன் எதாவது பயப்படுது எதாவது ஒதுங்குது எதாவது ஒத்துக்குது ஒரு பணக்கார போஸ்ட் இது கவலா கடை இது பைலான் சொல்றேன் மேலும் வரைஞ்சு நீங்க மனசுல ஐயோ இன்டர்நேஷனல் பாஸ் ஐயா சைனா எல்லாம் படிச்சிருக்கேன் பல பண்ற தெரியுது ஆமா ஆமா ஐயா ஐயா அந்த கடையில ஒரு பொண்ணு அடிச்ச அது பேர் என்ன கற்பனா கற்பனமா கற்பனா கற்பகமா ஆமா வயசு என்ன சொல்லுங்க இல்லையா வயசு தானே 16 ஆமா வயசான வயசு உங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்கா எங்க பொண்ணை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அங்க வரவே இல்லையா எங்க அங்க வந்தா புடிச்சுக்குவாங்க என் கடை ஏதாவது வாங்கிருக்கேன் இல்லீங்க என் மேல அவள பெரிய சின்ன தம்பி நல்லா ஆடிட்டீங்க ஆமா ஆடுறாங்க ஏன் ஆட்டம் உங்களுக்கு பிடிக்காது கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாளான்னு அந்த கவலையை காணும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படுறாங்க வாஸ்தவம் தான் நாளைக்கு நான் கிருஷ்ணாபள்ளி போறேன் ஒரு அப்படியே ராவ் பகதூர் பார்த்து அந்த பெண் பரீட்சை எல்லாம் எழுதி முடிச்சாச்சா எப்போ இங்க அனுப்ப போறாங்க அப்படின்னு ஜாடமாடையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு சொன்னா போதாதுங்களா 2 நாள் தங்குறேன் ராவ் பக்தூர் என்னன்னு கேட்கறேன் உங்களுக்கு விஷயத்த 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தஞ்சை அடிக்கிறேன் என்ன போயிட்டு வரதுக்கு செலவு 200 ரூபாய் ஆகும் போது பணத்தை பத்தி ஏன் கவலைப்படு காரியத்தை வாங்கி வாங்கிக்கிறேன் போயிட்டு வரேன் வேற யாரு பிடிக்கும் ஏம்மா அனுமாரம் மறந்துட்டே அனுமார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனை ஏது சேது பந்தனை இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறதுக்கு ரூட் ஏது உங்க ராமர் வில்லாலையும் சொல்லாலையும் சாதிக்க முடியாதுதோ என் அனுமார் வாழை ஆட்சி சாதிச்சு இருக்கிறாரு லங்காதகனம் ஒண்ணு போதும் அவர் செஞ்ச வேலையில உண்மைதான் பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி உங்க தம்பிக்கு எப்படி ஜோடி சரிதானே அப்ப மாப்பிள்ளை இவர் இல்லையா வர்றவங்கள எல்லாம் மாப்பிள்ளை எடுக்கிட்டு இவர் தம்பிக்கு பொண்ணு பார்த்து இங்க வந்திருக்கிறார் இவருக்கு பொண்ணு பார்க்க இவர் தம்பி போய் இருக்கிறார் என்ன ஒட்டுமை பாத்தீங்களா இன்னும் அவங்க பெண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது ஐயா 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 ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுங்க சீதையா லட்சுமணன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா உங்க பெருந்தன்மை அவங்களுக்கு எடுத்து காமிக்கலான்னு நீங்க ராவணன் டைப்ல சொல்றீங்க இல்லை ராமாயணத்தின் ஈடு இணையற்ற தலைவி அது பெரிய மனுஷால் சொல்லும் போது நாம என்ன கொடுக்க பேச முடியும் ஆனா அந்த சீதைக்கு இந்த சீதைக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்ல ஓடிட்டாங்க இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல்லையும் உடைக்க வேணாம் வில்லையும் உடைக்க வேணாம் ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற என்னங்க பண்றது உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னம்மாவுக்கு பிடிக்கல சின்னம்மாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கல உங்க 2 பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பைய கைத்தடின்னு சொல்றான் அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு மோகினி மிரிக்கிற வயசு முட்டை விடுற பக்குவம் மூக்கு சிவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாயப்புள்ள சொல்லிட்டாருங்க அதனால ஒரு ரீசர் மேரேஜ பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்க காஜா பணம் ஆசீர்வாதம் தானே ஏன்னா அவனும் ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துட்டு பச்சையா கேக்குறான் காலகாலத்துல பண்ணலன்னா கண்ணா அப்படின்னாலும் நடப்பானுங்க அடுத்த கமிஷனுக்கு அச்சாரம் போடுறியா நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முழுகால் நீங்க எனக்கு
மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள பூந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது குடுன்னு குத்துவானே. 200 ரூபாய் ஓடு மாட்ட 300 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா சொன்னா. அதே இந்த பணத்தை வச்சு முன் பக்கம் ஓட்ட மாத்திக்கங்க ஐயா. ஐயாவுக்கு பேரம் பிறந்த உடனே அதை சொல்லி பின்னால புரட்டிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அந்த குறைவு இந்தா வாங்கிக்க, ஒழுங்கா நடந்துக்க. நீங்க நம்ம வேலைக்கு வந்துட்டியா? இந்த ஒரு தானே இருப்பேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். எதுயா நீங்க உட்கார உட்காந்து கோச்சுக்கலாம். எது என்ன எதுக்காக இங்க வந்த? நான் கேட்கறது பதில் சொல்லு. எதுக்காக இங்க வந்த? உங்க பொண்ணு ஏதோ பரிசையில பாக்கி இருக்கு, எழுதி முடிச்ச உடனே நீங்க அனுப்புங்க அப்படின்னு கோபால் சொன்னானா? கோபால் தான். கோபால் அங்கேயும் பொண்ணு இங்கேயும் இருக்கு, ஏன்னு பாத்துட்டு வான்னு ஜமீன்தார் அனுப்பிச்சார். சார் உங்க ஜமீன்தார் கிட்ட அவர் பையன் அழகுன்னு சொல்லு. இதுவும் பெரிய மனுஷன். ஏன் இப்படி ஆத்திரத்துல எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறீங்க? நீ பேசாத, சும்மா. இப்ப எதுக்கு இந்த விவகாரம் எல்லாம்? விவகாரம்னா விவகாரம் தான், எதையும் மூடி வைக்க கூடாது, உடைச்சிடணும். இந்தாயா இந்த லெட்டர் படிச்சு பாரு. இதனால என்னென்ன விபரீதம் உண்டாக போகுது? வர்றது வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த ராவபோது யாருங்கிறது இந்த ஜமீன்தார் தெரிஞ்சுக்கணும். அல்லதான் அடப்பாதி ராஜ்வாடா படிக்காதவன் எம்ஏ டிகிரி வாங்கினவனாச்சு, சூதுவாது தெரியாத சாது பத்திரமாச்சு தங்க அவனை போய் மோரட குடிகார பையன் எழுதி வச்சிருக்கானே. எந்த முட்டா பையமாவும் எழுதுறது வேற எவையா எழுதுவா? அந்த கோபால் தான். என்ன லாபம் வருவாள்? புரியாம பேசுறீங்க. அண்ணன் மேல தம்பிக்கு என்ன உயிர் இப்படி எழுதுவானோ? எல்லாம் வேஷம். அவன் என் பொண்ணை பார்த்த உடனே அண்ணனை மறந்துட்டு தானே கல்யாணம் பண்ணிடலாம்னு தந்திரமா இப்படி செய்திருக்கான். கொஞ்ச நேரம் பேசாம இருங்களே. இப்ப என்ன ஆயிடுச்சு? இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கு? இனிமே தான் எவ்வளவோ ஆக வேண்டி இருக்கு. இதையெல்லாம் 6 அமரை யோசிச்சு செய்யணும். ஐயா, நடந்தது நடந்து போச்சு. கை தவறி விழுந்த பாத்திரம் உடைஞ்சு போகல, கொஞ்சம் நசுங்கி போச்சு. அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். என்ன அழகா சொல்றீங்க அம்மா. நான் இது வரைக்கும் 1000 கல்யாணம் பண்ணிருக்கேன், ஒண்ணுல கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டது இல்லம்மா. ஆனா அதெல்லாம் சின்ன இடம், இது கொஞ்சம் பெரிய இடம். இதுல என்னமோ ஒரு சிக்கல் விழுந்துடுச்சு. என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன். காதும் வச்சாப்புல இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும். நீங்க எப்படியாவது மீனாவோட புருஷனை சமாதானப்படுத்தி நீங்க அனுப்புங்க. நாங்க எதையும் கண்டுக்காம பொண்ணு அவரோட அனுப்பி வச்சிடறோம். அழகான யோசனை. இந்தாயா, இனி என் பொண்ணு அந்த வீட்டுல அழைத்து வைக்காது. இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தாருக்கு காட்டு. ரூபாய் அவசரப்படாது, பதறாத காரியம் எழுதியா? நீ எனக்கு புத்தி சொல்லு. பார், இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தாருக்கு காட்டாம ஏதாவது பித்தலாட்டம் பண்ண உன்னை கட்டி போட்டு உடிச்சு விடும் பார். குடும்பத்துல ஒரு கோளாறுக்கு நம்மள கட்டி போடுறேன்றாரு. இது என்ன அக்கறை? இப்படி மொட்டை கடதாசி எழுதுற துரோகிகளும் உலகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்கதாமா நாட்டிலே போய் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படிமா ஒருத்தரை சொல்றது. ஆனா ராவ் பகுதூர் ஒரு ஆளை சொல்றாரு. யாரு? உங்க விரலை கொண்டு உங்க கண்ணை குத்த நான் விரும்பலைங்க. சும்மா விளங்கும்படியா சொல்லியா? சொன்னா உங்களுக்கு வேதனை, சொல்லலைன்னா அண்டா என் மேல பாய்வான். தர்ம சங்கடம் என் வேலை. பரவாயில்ல, தைரியமா சொல்லியா? இந்த மொட்டை கட்டாச்சு எழுதினத உங்க கோவாடா. கோபால் என் பிள்ளையா? இருக்காது, இருக்கவே இருக்காது. இதை நான் நம்பவே மாட்டேன். நானும் தான் நம்பல. ஆனா ராவ் பகதூர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? கோவால பொண்ணு பார்க்க போன போது அந்த பொண்ணை தானே கட்டிக்கலான்னு முடிவு செஞ்சு இப்படி ராஜு மேல கடிதாசி எழுதி இருக்கிறாராம். இது தெரியாம ராவ் பகதூர் ஏமாந்து போய் பொண்ணை கோவாலனுக்கே கொடுத்துட்டாராம். அப்படியா? இது மட்டுமா? பொண்ணு பார்க்க போன இடத்துல இவர் பெரிய பிஏ படிச்சவர் மாதிரி இஷ்டையில இப்படி நின்று பார்த்தாராம். முதல் நாள் ஏதோ பொண்ணு கிட்ட எக்கச்சக்கமா முரட்டுத்தனமான வார்த்தைகளை விட்டுருப்பார் போல இருக்கு. மருவுக்கு போன இடத்துல தன் புட்டு எங்க வெளியாயிடுமோ சொல்லாமே ஓடியாரு. அதான் இந்த பையன் தனியா வந்துட்டான். கேட்டதுக்கு மீனாவுக்கு பரிச்சைன்னு சொன்னான். இப்பதான் புரியுது. இந்த லெட்டரை பார்த்த பிறகுதான் ராஜு வேண்டாம்னு கோபாலைய மாப்பிள்ளையாக்கிக்க ராவ் பகதூர் தீர்மானம் பண்ணிருக்காரு. இவ்வளவையும் செய்துட்டு ராஜு கல்யாண விஷயத்துல அக்கறை உள்ளவன் மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டான அயோக்கிய பையன். அப்படி சொல்லாது. என் வயிற்றுல பிறந்தது ஒரே ஒரு பிள்ளை. அவன் படிக்காதவன் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அயோக்கியன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன்.
எந்த ராஜுவை தன் கூட பிறந்த அண்ணன் போல பாதிச்சு அவன் மேல உயிரையே வச்சிருக்கானோ அந்த ராஜுவை பத்தியா இப்படி எழுதுறான்? கையில கடுதாசி இருக்கு, இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? சொல்லுயா. பெரிய மேட்டர், இதுல இன்டர்வியூ நான் பண்ண கூடாது. என் எலும்பை எண்ணிடுவீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் வீட்டுல போய் தூங்குறேன்.